நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சிவராம் இருக்கார்ல, அவர் வந்து பார்வதிய வேண்டான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து புவனேஸ்வரி கிட்ட வந்து அவங்க அண்ணன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. "ஏம்மா இவனுக்கெல்லாம் காசு குடுக்கறனால நமக்கு என்ன ஆகப்போகுது?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே இதில வச்சு தானே காயவே நகர்த்த போறேன். நாளைக்கு இவன்ட்ட காச குடுப்பேன். இவன் கொண்டு போய் வந்து நம்ம ரகுராம் வீட்ல குடுப்பானா, அங்க தான் பூகம்பமே வெடிக்க போது. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு வெடிச்சதுக்கப்புறம் தெரியும் பாருங்களேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிம்மா நீ என்ன பண்ணாலும் அதில ஒரு காரணம் இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து வீட்டுக்கு போறாரு அவரு. ஆல்ரெடி வந்து காசு கேட்டிருந்தார்ல ரகுராம் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து புவனேஸ்வரி அவங்க வீட்டுக்கு வந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இந்தாங்க காசு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, புவனேஸ்வரி வந்து காச குடுத்துடுறாங்க. "இத கொண்டு போயி இப்பயே கொண்டு போய் ரகுராம் வீட்ல வந்து குடுத்துருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி புவனேஸ்வரி வந்து அனுப்பி வைக்கிறாங்க. "ஆமாம்மா, இப்போ உடனே கொண்டு போய் ரகுராம் ஐயா வீட்ல தான் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விறுவிறுன்னு போறாங்க. அங்க வந்து வீட்ல அந்த நேரத்தில வந்து ஹால்ல தான் எல்லாருமே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இவர் வந்து காசு கொண்டு போறாரு. "ஐயா, இந்தாங்க ஐயா, உங்ககிட்ட நான் வாங்குன காசு. இத வந்து திருப்பி கொண்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத வந்து சிவராம் வந்து வாங்கிடுறாரு. "குடுங்கண்ணே, நான் குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து வாங்கிடுறாரு. "சரிங்க ஐயா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காச குடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து வந்துட்டு நம்ம சிவராம் வந்து ஜானகி கிட்ட வந்து சொல்றாங்க. "அண்ணி, இந்தாங்க அண்ணி, இத கொண்டு போய் நீங்களே பீரோல வச்சு பூட்டி வச்சுருங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு காச வந்து குடுக்குற மாரி காட்டுறாங்க. கரெக்ட்டா குடுக்க போறாங்க. அந்த நேரத்தில வந்து "நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து என்ட்ரி ஆகுறாங்க. "ஏய் என்னடி உனக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஏங்க இந்த வீட்ல ஜானகி அவங்க தான் ஆளா? நாங்கலாம் ஆளா தெரியலையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் வந்து கேட்குறாங்க. "ஏன் எங்ககிட்ட வந்து காச குடுத்தா நான் கொண்டு போய் வைக்க மாட்டோமா? தூக்கிட்டா போக போறோம்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் வீட்ல வந்து எல்லா பொறுப்புமே வந்து அண்ணி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணிட்ட தான் வீட்டு பொறுப்பு எல்லாமே இருக்கு. அண்ணிகிட்ட தான் அந்த காச குடுக்க முடியும். நீ பேசாம இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அண்ணி வீட்ட பொறுப்பு பார்க்குறது என்னமோ சரிதான். அது வந்து மாமா வந்து ஊர் தலைவர் பொறுப்பா இருந்தாங்க. அதனால வந்து அவங்க பார்த்தாங்க. இப்ப ஊர் தலைவர் யாரு? நீங்க தானே. அப்பனா அந்த பொறுப்பு யாருக்கு வரணும்? வீட்டு பொறுப்பு என் கைக்கு தானே வரணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன லூஸ்தனமா பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அப்படியெல்லாம் வீட்டு பொறுப்பெல்லாம் உன்கிட்ட குடுக்க முடியாது. அண்ணி தான் வீட்டு பொறுப்புல இருப்பாங்க. இருக்கன்னா இரு, வீட்ட விட்டு கிளம்பு" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "ஓ! அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சரிங்க. அப்பன்னா நான் வீட்ட விட்டு போனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையோ?" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து கேட்குறாங்க. "அதான் சொல்லிட்டேன்ல, இருக்கன்னா இரு. அண்ணி தான் இந்த வீட்டு பொறுப்ப பார்க்க போறாங்க. நீ உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ கிளம்பி போ" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. "சரிங்க. நான் அந்த வீட்ட விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து விறுவிறுன்னு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜானகி, நம்ம பத்மாலாம் இருக்காங்கல்ல. "ஏய் எங்க போற? இரு இருன்னு" தடுக்குறாங்க. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. விறுவிறுன்னு பை நெறைய வந்து துணி எடுத்து வச்சுட்டு விறுவிறுன்னு நடந்து வராங்க. நடந்து விறுவிறுன்னு போக போக போறாங்க. அப்போ வந்து நம்ம சிவராம் வந்து சொல்றாங்க. "போ போ சீக்கிரமா போ. உன்னால இந்த வீடு உருப்படாம தான் போகும். இந்த இந்த வீட்ட விட்டு நீ போனா தான் உருப்படும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ரகுராம் இருக்கார்ல, அவர் வந்து பார்வதி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த இடத்துலயே நிக்கிறாங்க. "எதுக்கு இப்ப பேக் எடுத்துட்டு போற? இங்க பாரு சிவராம், நீ பேசுறது வந்து தப்பு. இந்த வீட்ல வந்து உன் பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய மரியாதை வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? யாருக்குமே வந்து இந்த வீட்ல மரியாதை வந்து கிடைக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அண்ணே என்னண்ணே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல அம்மாவுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே வந்து அண்ணிய தான் அந்த ஸ்தானத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு பொறுப்பு எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து அண்ணிக்கு தானே தகுதி இருக்கு. இவளுக்கெல்லாம் என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ அப்படி பேசக்கூடாது. என்ன இருந்தாலும் வந்து நீ ஊர் தலைவர் ஆயிட்ட. அதனால வந்து அவளும் தான் அவளுக்கு தேவையான மரியாதை வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அதனால வந்து அது குடுக்குறது தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிட்டு ஜானகி வந்து பார்க்குறாங்க. உடனே ஜானகி வந்து பேசுறாங்க. "ஆமா சிவராம், நம்ம அண்ணன் சொல்றதும் சரிதான். எனக்கு என்னமோ வந்து இனிமே வந்து குடும்ப பொறுப்ப பார்வதியே பார்த்துக்கட்டும். பார்வதி கையில தான் நம்ம வீட்டு பொறுப்ப குடுக்குறது சரின்னு படுது. பார்வதி ஒரு நிமிஷம் இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு வந்து நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து உள்ள போறாங்க. உள்ள போயி சாவி கொத்து ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அதாவது வீட்ல எல்லா சாவியுமே அந்த கொத்துல தான் இருக்கு. அத கொண்டு வந்து பார்வதி கிட்ட குடுத்துடுறாங்க. "இந்தா பார்வதி, இதுக்கு தானே ஆசைப்பட்ட. இந்தா நீயே வந்து இனி வீட்டு பொறுப்பெல்லாம் பார்த்துக்கோ. எதுக்கு இதுக்காகலாம் வீட்ட விட்டு போய்க்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாவி கொத்த வந்து குடுத்துடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஜானகி வந்து சொல்றாங்க. "சரி இனிமே வந்து காசு எதுவுமே என்கிட்ட குடுக்க வேண்டாம்ப்பா. எதுவா இருந்தாலுமே வந்து நீங்க பார்வதி கிட்டயே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் கிட்ட வந்து சொல்றாங்க. சிவராம் வந்து, "அண்ணி அப்படியெல்லாம் குடுக்க முடியாது அண்ணி. எங்களுக்கு எப்பயுமே நீங்க தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "ஏய் சிவராம், சொன்னா கேட்க மாட்டியா? காச வந்து உன் பொண்டாட்டிட்ட குடுத்துரு இனிமே எதுனாலும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு
ரகுராம் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கையில் காசை வச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்கார் சிவராம். உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க, கொடுத்துருப்பா, இனிமேல் வந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துரு. ஏய் பார்வதி, அந்த காசை வாங்கிட்டு போய் நீயே பீரோவில் வச்சு பூட்டிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து மனசே சரியில்லை. நம்ம சிவராமுக்கு கையில் காசை கொடுக்காம விறுவிறுன்னு அந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்துல இருந்து நடந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.